வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி கோதுமையை வச்சு சூப் செய்ய போகிறோம். கோதுமையை அரைச்சி பவுடர் செய்து அது சூப் பவுடர் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் சூப் செய்யலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பூனால் 10 ஸ்பூன் கோதுமை எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் 10க்கு 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் மல்லி, இதில் அரை ஸ்பூன் சோம்பு, 10 ஸ்பூன் கோதுமை, 2 ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் சோம்பு. பெப்பர் பவுடர் சூப்பில் கடைசியாக போடுறதுக்காக. ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, ஏலக்காய் விதையை எடுத்துருக்கேன். ரொம்ப ஃப்ளேவர் வேண்டாம் அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் விதையோடு போட்டுக்கலாம். இப்போ முதல்ல பவுடரை ரெடி பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா ஒன்று கறி போயிடக்கூடாது. மல்லியோட ஃப்ளேவர் வரவும் அமர்த்திடலாம். இப்போ கோதுமையை நல்லா பொரியும். கொஞ்சம் கொஞ்சமாக பாதி பாதியாக இருக்குங்க. அகலமான பாத்திரமாக இருந்தால் நீங்கள் மொத்தமாக கொட்டி வறுத்துக்கலாம். இது வடச்சட்டியை கண்டு அடியில் இருக்கிறது கருகி போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்குவோம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. கோதுமையை நல்லா பெருசாகவும் வந்துடும், கலர் மாறிடும், பொரியும். இந்த பாருங்கள், இது வறுக்காத கோதுமை, இது வறுத்தது. கருகி போயிடாமல் வறுத்துக்கோங்க. சூப்போடைய டேஸ்ட்டே இந்த பவுடரில் தான் இருக்குது. இப்போ ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை போதும். இதை நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டுருவோம். கோதுமையை வறுத்துட்டதுனால நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே நல்லா பொறுன்னு இருக்கும். அதனால் நல்லா பவுடர் ஆயிரும். சூப்புக்கு பட்டாணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம், குடமிளகா கொஞ்சம், மல்லித்தலை, பச்சை மிளகா உங்களுடைய உரப்புக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 2 மிளகா எடுத்திருக்கேன். பெப்பர் பவுடர் சூப்பு கொதிக்கும் போது போட்டால் தான் வாசமாக இருக்கும். பவுடராக நீங்கள் கோதுமையோடு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிங்கன்னா வாசம் இருக்காது. இப்போ ரெடி. நீங்கள் ஸ்வீட் கார்ன் கூட இதில் போட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன், பீன்ஸ், முட்டைக்கோஸ் கூட உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கலாம். சூப்புக்கான பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டுருங்க. ஹோட்டலில் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி ஊற்றுவாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாவை கரைச்சி ஊற்ற போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். ஆயில் 1 ஸ்பூன் மட்டும் ஊற்றியிருக்கேன். மிளகு ஒரு 4-5 மிளகு போட்டுக்கோங்க, போதும். கறிவேப்பிலை கொஞ்சம், குடமிளகா, கேரட், பட்டாணி, சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. எல்லா காயும் வதக்கையிலே வெந்துடும். பட்டாணி மட்டும் ஒரு கொதி வரட்டும். நம்ம அரைச்ச பவுடரில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிடுவோம். நம்ம வறுத்து அரைச்சதுனால கட்டிப்படாது. இந்த கோதுமை கொஞ்சம் கெட்டிப்படும், கொதிக்கவும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அந்த வறுத்த கோதுமை, வறுத்த மல்லியோட வாசம் ரொம்ப தூக்கலாக இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். சூப் ரெடி. ஹோட்டல் சூப் மாதிரியே இருக்கும், அதை விட ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சாச்சு. பெப்பர் பவுடர், மல்லித்தலை எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஹோட்டல் சூப் மாதிரியே இருக்கும், வாசமும் ரொம்ப நல்லா இருக்கும். கெஸ்ட்டு வர்றாங்களா, அந்த பவுடரை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு சூப் செஞ்சிடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.